தாவேக்காவுடைய ஒரே டார்கெட் திமுக. ம். என்ன திமுக எதிர்ப்பு வாக்குகளை அவர் கணிசமா வாங்கணும்னு ட்ரை பண்றாரு. அப்ப பிஜேபிக்கும் அண்ணா திமுக யார் வாக்குகள் போகுது? அதுக்கு எந்த வாக்குகள் போகுது? அதே எதிர்ப்பு தான். அதே எதிர்ப்பு வாக்குகள் தான். அதே மாதிரி சீமானும் அதே மாதிரி தான். அவரும் ஆளுங்கட்சிக்கு எதிரான பிரச்சாரத்துல தான் முழுமூச்சா இருக்கு. அதுவும் பிரியுது. ஸோ நீங்க நல்லாவே பாருங்களேன், திமுக 35% வச்சா கூட மீதி இருக்கிற 65% பிரியுது. அப்படி பிரியிறப்போ எப்படி அண்ணா திமுக இந்த அளவுக்கு வாக்குகள் கிடைச்சு இத்தனை சீட்டு வாங்க போகுது அப்படிங்கிறதான் கேள்வி. நீ இன்னொரு விஷயம் பாருங்க, யார் சிஎம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸ்டாலினுக்கு 39%, எடப்பாடிக்கு 36%, 3% தான் சொல்றாங்க. சரி, நீங்க பலமான கூட்டணி. அதாவது என்ன சொல்றாங்க, இதை முறையே பார்த்தா திமுக ஓட்டு போடுறாங்க, ஆனா சில பேர் எடப்பாடி ஏத்துக்கிறாங்க. சிஎம்மா பாக்குறப்ப எடப்பாடியை ஏத்துக்கிறாங்க, ஆனா திமுக ஓட்டு போடுவாங்க. அப்படி போடுவாங்களா? அதுல விஜய் 13 வர்றாரு, சீமான் 7. சரி, ஃபர்ஸ்ட் எலெக்ஷனுக்கு வர்றாரு, அவர் சிஎம் கேண்டிடேட்டா விஜய் 13% ஏத்துக்கிறாங்க, சீமான் 7, ரைட்டு விட்டுருங்க. எடப்பாடி 36%, ஸ்டாலின் 39. பலமான கூட்டணிங்கிறீங்க, நீங்களே 105 சீட்டு ஜெயிப்பீங்கிறீங்க, இன்னொரு இதுல இழுபறியிலேயே 25 சீட்டு வருதுங்கிறீங்க. எப்படி ஒரு சூழ்நிலை வர்றப்போ 39, 36ங்கிறது எப்படிங்கிறது ஒரு சாத்தியம்னு எனக்கு தெரியல.